நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி வழியினர்களுக்கு சுவாமிநாசாரிய அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் தைப்பொங்கல் திருநாளுடைய நல்வாழ்த்துக்கள். பகவானுடைய அனுகிரகத்துல இந்த தை மாசத்துல எல்லோரும் பலவிதமான இன்பங்களை பெற்று பகவானுடைய அனுகிரகத்துடன் மேலும் மேலும் நல்வாழ்வு பெற்று எம்பெருமானடி பிரார்த்திக்கிறோம். எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன நம்ம பேசுறோம் அப்படின்னா, தைப்பொங்கல் வருஷா வருஷம் வந்துட்டு இருக்கு. நம்மளும் அதை பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம்? பொங்கல்னா நம்ம சுவாமிக்கு சக்கர பொங்கல் பண்ணி கரும்பு வாங்கி படையல் பண்ணி எல்லாம் பண்றோம். இதனுடைய மகா பலன் என்ன அப்படிங்கிறத இப்ப பேச போறோம். முதல் விஷயம், ஓம் பாஸ்கராய வித்மஹே தீமஹே தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சூர்யாய நமஹ அப்படின்னு சூரிய பகவானை முதலில் போற்றி வணங்குகின்றோம். இந்த சூரிய பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த தை மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் மாறும். ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரை தட்சணாயன புண்ணிய காலம் என்று பெயர். ருது மாறும். அப்ப இந்த தை மாசத்துல எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த தேரானது 7 குதிரைகள் கொண்ட தேர், சூரிய பகவானுடைய தேர், அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உத்தராயணத்திற்காக ரதம் அப்படி மாறி வரும், வடவண்ட பக்கம் திரும்பும். அந்த வடவண்ட பக்கம் திரும்பக்கூடிய தேர் உத்தராயணம் என்று பெயர். அப்ப உத்தராயண புண்ணிய காலமானது ஆரம்பிக்கிறது. இந்த உத்தராயணம் எதுக்கு அப்படின்னா, விசேஷமா ஆலயங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலம். கோவில்ல உத்தராயணத்துல நம்ம பாலாலயம் பண்றோம், உத்தராயணத்துல நம்ம எல்லாம் செய்யறோம் அப்படின்னா, உத்தராயணம் ரொம்ப விசேஷம். என்ன இந்த உத்தராயணத்துல அப்படின்னா, பீஷ்மர் அம்பு படுக்கையில தட்சணாயத்துல படுத்தார். அவர் பிராணம் அவர் சொன்னாதான் போகும், அப்படி ஒரு வரம். ஆனா அவர் உத்தராயணம் வரைக்கும் காத்திருந்தார். ஏன் இந்த உத்தராயணம் அப்படின்னா, சூரிய பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம். சரி, இந்த பொங்கல் விழா என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் விழா அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உத்தராயணத்திலே நுழைகின்ற நாள். அடுத்தது, இந்த சூரிய பகவான் பிறந்த நாள் என்ன தெரியுமா? இது நீங்க பொங்கல் தான் சொல்றேன். புராணங்களில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சூரிய ஜெயந்தி, அனும ஜெயந்தி, கந்த சஷ்டி, இப்படி சொல்லக்கூடிய பண்டிகைகள்ல சூரிய ஜெயந்தி என்று பெயர். இந்த சூரிய ஜெயந்தி என்ன அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு யாரும் சாபம் இட முடியாது. காசிவ முனிவர், அதித்யை என்று சொல்லக்கூடிய அவர் தம்பதிகள் ரொம்ப அமோகமா வாழ்ந்து வந்தார். காசிபருடைய மனைவி கர்ப்பமானாள். அந்த காலத்துல எல்லாம் கர்ப்பம் தரிச்சுட்டா அந்த வேத மந்திரங்களும் சுவாமியுடைய பாட்டுகளும் தான் நிறைய ஒலிக்கும். இந்த காலத்துல கர்ப்பம் தரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா களி மாறி போயிடுது. இந்த கர்ப்பம் தரிச்சவா என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமியோட காரியங்கள் இங்கதான் ரொம்ப, கர்ப்பிணிகள்லாம் இங்க ரொம்ப கேட்கணும். இந்த சூரிய ஜெயந்தி ரொம்ப விசேஷம். இதுதான் தைப்பொங்கல் பேரு. இந்த தைப்பொங்கல்ல தான் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும். சூரிய பகவான, சூரிய பகவானே எங்களுக்கு வம்சங்களை கொடு அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணணும். முதல்ல குழந்தை பிறக்காதவாள்லாம் இந்த தம்பதிகள்லாம் கொண்டு சேர்ப்பா. தீபாவளி, தல தீபாவளி, தலை பொங்கல் என்று சொல்லுவார்கள். இது எதுக்கு தெரியுமா? இந்த தலை பொங்கல்ல மாமனாராத்துல போய் மாப்பிள்ளை அவ மனைவியோட இருந்து தைப்பொங்கலை கொண்டாடுவார்கள். அப்ப என்ன வேண்டணும் தெரியுமா? வம்சத்துக்கு வாரிசை கொடுங்கள் அப்படின்னு. ஏன்னா மாப்பிள்ளையாத்துல எதையுமே நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பொன்னாத்துல போனாதான் நமக்கு பவர் அதிகமா கிடைக்கும். ஏன்னா கன்னிகாதானம் பண்ணி கொடுத்த பெரிய பொருள். அப்ப வம்ச அபிவிருத்தியை சுவாமிகிட்ட கேட்கணும். இந்த காசிபர் முனிவர், அவருடைய மனைவி முனிவருக்கு சாப்பாடு பரமாறின்னு இருக்கும் பொழுது ஒரு அதிதி வந்தார் வாசல்ல. இந்த காலத்துல நீங்க காலிங் பெல் தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த காலத்துல என்ன தெரியுமா, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு மணி இருக்கும்.
அந்த மணியை டான் அடிப்பாங்க. அடிச்சா யாரோ வந்திருக்கான்னு அர்த்தம். இப்ப நம்ம வந்து காலிங் பெல், அதை விட காலிங் பெல்ல விட கதவுல ஒரு கண்ணாடி, அதுல எவன் வந்திருக்கான்னு பார்க்கறது. இன்னொன்னு ரெண்டாவது நிறைய சிசிடி கேமராக்கள் அதிகமா வந்துருத்து. ஆனா அந்த காலத்துல வாசல்ல மணி அடிப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மணி, பிக்ஷை எடுக்கிறவங்க ஒரு மணி, பந்துக்களுக்கு 2 மணி, இப்படி ஒவ்வொரு மணி சத்தம் இருக்கிறது. அப்ப காசியபர் முனிவருக்கு அவருடைய மனைவி பரமாறி கொண்டிருந்தார். அந்த அதிதி பிக்ஷை எடுக்க வந்தார், ஒரு பிராமணன். ஒரு வாட்டி அடிச்சார், திருப்பி 2வது வாட்டி அடிச்சார். வெளியில வந்து சொன்னா, கொஞ்சம் பொறுமையா இரு, எங்க ஆத்துக்காரர் சாப்பிட்றாருன்னா. அவ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அந்த அதிதிக்கு சாப்பாடு போட வந்தா. அப்ப அதிதிக்கு கோபம் வந்துருக்கும். என்ன என்னை காக்க வச்சு பிச்சை போடுறியா? அவ நல்ல நிறைமாத கர்ப்பிணியா இருந்தா. சாபம் விடுறார் அந்த அதிதி, உனக்கு கரு இறந்து போகட்டும் என்று சொன்னார். ஆனால் காசிய முனிவர் அங்க இருக்கார். அவர் அங்க தபஸ்லே பார்க்கிறார். நீ கவலைப்படாதே, தேவர்களோட அனுகிரகத்துடன் ஆயுள் ஆரோக்கியத்துடன் ஒரு குழந்தை பிண்ட வடிவமாக உனக்கு உருவாகும் என்று சொன்னார். அவர் யார் தெரியுமா? சூரிய பகவான். சூரிய பகவான் பிண்ட ரூபமாக இருந்து அதுல 7 விதமான கன்னிகைகள் அதுல இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் பிறந்த நாள் தான் தை 1ஆம் தேதி. தை மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் பிறந்த தினம்தான் பொங்கல். நம்ம சூரிய பகவானை வழிபடுற நாள் வந்து, நம்ம சூரியனை வந்து வழிபடுறோம் இல்லையா, சூரியனை வழிபடுறதுங்கிறது வேற. ஆனால் சூரிய ஜெயந்தி, சூரிய பகவான் பிறந்த நாள், சூரிய பகவானுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லணும். அப்ப குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த உத்தராயணத்திலே நம்ம பொங்கல் வைக்கிறோம். எப்ப பொங்கல் வைக்கணும்? 15/1/2026 வியாழக்கிழமை அன்று பொங்கல் வைக்கும் நேரம் என்ன தெரியுமா? 9லேருந்து 10:30 மணிக்குள்ள வச்சிடணும். மற்ற நாள்லாம் அப்புறம்தான். கரெக்டா 9 to 10:30 வச்சிடணும். ஏன்னா சுவாமி ஜனனமானார். சுவாமி ஜனனமான நேரம், சூரிய பகவான் பிறந்த நேரம் 9லேருந்து 10:30. அப்ப குழந்தை பிறந்தோன்னு நம்மளாம் என்ன பண்றோம்? சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆத்துல சக்கரை கொடுத்துக்கிறோம், கேக்கு வாங்கி கொடுக்குறோம், சாக்லேட் கொடுக்குறோம், கை குலுக்குறோம் எல்லாருக்கும். டாக்டருக்கு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறோம். எதனால இது? ஜனனம். பிறவாவரந்தாரும் பெருமாளே எனக்கு பிறவாவரந்தாரும். சூரிய பகவான் கேட்கணும். சூரிய பகவான் அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்கிறார். தை மாசம் 1ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் நம்ம கரும்பு திங்கிறத, கரும்பு, இந்த கிராம விவசாயம் அதெல்லாம் அடுத்தது. சூரியன் இல்லாம உலகமே கிடையாது, சந்திரன் இல்லாம உலகமே கிடையாது. சூரிய சந்திரன் இருக்கும் வரை அப்படின்னு சொல்லணும். சூரியனும் மாற மாட்டார், சந்திரனும் மாற மாட்டார், நம்ம போயிடுவோம். நம்ம தாத்தா இருந்தார், கொள்ளு தாத்தா இருந்தார், அதுக்கு மேல தாத்தா இருந்தார், எல்லாம் வம்சாவளியா இருந்து 25 போட்டோ இருக்கும் ஒருத்தராத்துல. யாரையும் தெரியாது, எல்லாம் போயாச்சு. ஆனால் இந்த 25 வம்சத்தையும் அந்த சூரிய பகவான் பார்த்துட்டார் இல்லையா? அப்ப என்ன கேட்கணும் சூரிய பகவான்ட்ட? முதல்ல எனக்கு நல்ல வாழ்வை கொடுங்கள். பொங்கல் அன்னைக்கு என்னென்ன வேண்டிக்கணும் தெரியுமா? என்ன பலாபலம் தெரியுமா? சூரியனுக்கு பொங்கல் படைத்த பிறகு, சக்கர பொங்கலுடைய கதை அப்புறம் சொல்றேன். இந்த பொங்கலை நைவேத்தியம் பண்ணி சுவாமிகிட்ட தேர் கோலம் போடணும். கோலத்திலேயே தேர்ல இருக்கக்கூடிய ஒரே தெய்வம். தேர் ஆக்சுவலி வந்து வாசல்ல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் 2 நாள் போடலாம் தேர். ஒன்னு ரத சப்தமி அன்று, இன்னொன்னு பொங்கல் அன்னைக்கு. இந்த தேர் கோலம் போட்டு தேர்ல சூரியனுடைய படம் வரைந்து விருட்சங்கள், மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, கரும்பு, இதை வைத்து சூரிய பகவானை அதிலே ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறோம். அப்ப இந்த தேரானது என்ன தெரியுமா? ரொம்ப விசேஷம். சூரிய பகவான் ரதம் தான் அவருக்கு பிரியம், ரத பிரியர் அவர். சூரிய பகவான் தேர்ல
வந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். தேர்ல யார் வருவா? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர எம்பெருமான் சிவலோகநாதன் சிதம்பரநாதன். தேர்னா அவர் முதல்ல, தேர்னா நடராஜா. அந்த நடராஜா எப்படி வராரோ அதே மாதிரி சூரிய பகவான் அசைந்தாடி நம்ம மாத்துக்கு வர்றார். எப்படி வர்றார்? குழந்தை ரூபமா. அதனால அப்ப என்ன வேண்டணும் அப்படின்னா, முதல்ல தோல்ல இருக்க வியாதிகள்லாம் வராம இருக்கணும். உடம்பு சரீரம் நன்றாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இந்த ஜென்மா போகும்பொழுது, உயிர் போகும் பொழுது இந்த சரீரம் புண்ணுபட்டு நாரக்கூடாதாம். இதெல்லாம் சூரிய பகவான்கிட்ட வேண்டணும். சரீரம் அப்படியே பல பல பலன் போகணும். அப்ப சூரிய பகவான் சரீரம் இருக்கிற வியாதிகளை நிவர்த்தி பண்ணுகிறார். அடுத்தது இந்த சூரிய ஜெயந்தில என்ன பிரார்த்தனை பண்ணணும்? சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நீ என்னைக்கு பண்றியோ இல்லையோ, தைப்பொங்கல் அன்று காலையில எல்லாரும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சாமி, எனக்கு சூரிய நமஸ்காரம் மந்திரங்கள்லாம் தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்னா, ஜாதி மதம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் சூரிய பகவான். அவர் யாரை பார்த்தும் ஒளி விடல, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற. சின்ன பாம்பு பொத்துல விட சூரிய ஒளி போகும். அப்படி ஒரு கிரகணத்தன்மை அவருக்கு. அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவான் அனுகிரகம் பண்றார் எல்லாருக்கும். அந்த வியாதிகள் இல்லாமல் நமக்கு ஒரு நல்வாழ்வை கொடுக்கிறார். அடுத்ததாக சூரிய பகவான் யார் தெரியுமா? வேத வேதாந்த சிற்பம் அவர். அவருக்கு தெரியாத வேதமே கிடையாது, அவருக்கு தெரியாத பாஷை கிடையாது, அவர் பேசாத மொழிகள் கிடையாது. அப்படி ஒரு பெரியவர். ஆனால் தான் ஆஞ்சநேயர் சூரிய பகவானை குருவாக ஏற்றுண்டார். அப்ப அந்த சூரிய பகவான் என்ன பண்ணணும்னா, அந்த தை மாசம் பொங்கல் அன்னைக்கு, அப்பனே சூரிய நாராயணா, எனக்கு நல்ல புத்தியை கொடு, என் தொழில் முன்னேறணும், என் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், முதல்ல இந்த உலகம் நன்றாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா சூரிய பகவானுடைய அந்த கதிர் தான் அந்த தை மாசத்திலே, அந்த ஆடி மாசத்துல விதைத்த விதையை தை மாசத்திலே அறுத்தெடுத்து நமக்கு உணவாக அளிக்கிறார் எம்பெருமான். இந்த தை பொங்கல் அன்று எல்லோரும் விசேஷமாக சூரிய ஜெயந்தியை கொண்டாடுங்கள். தை பொங்கல் நமக்கு தெரியும், ஆனால் சூரிய பகவான் பிறந்த தினம் தைப்பொங்கல் ஆகியினால காசிபர் முனிவருடைய அனுகிரகமும் அந்த பிக்ஷை எடுக்க வந்த வேத பிராமணனுடைய சாபம் கூட பலிக்கவில்லை. அப்படி ஒரு அமோகமானவர் சூரிய பகவான். ஆனால்தான் நவக்கிரகங்கள்ல பிதாமகராக முதல் தெய்வமாக இருக்கிறார் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஒருத்தனுக்கு சூரியன் உச்சம் பெற்றான்னு வச்சுங்கல்ல, அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. சூரியன் எப்படி ஜாதகத்தில் இருக்கிறாரோ அப்படிதான் அவன் அரசாழ்வான். எல்லாரும் எம்எல்ஏ ஆக முடியாது, எல்லாரும் கவுன்சிலர் ஆக முடியாது, எல்லோரும் எம்பி ஆக முடியாது, எல்லோரும் நாட்டை ஆள முடியாது. எவன் ஒருவனுக்கு சூரிய பகவான் ஜாதகத்திலே நன்றாக இருக்கிறாரோ அவன்தான் ஆள முடியும். இது ஜாதகத்தின் தன்மை. அப்படிப்பட்ட இந்த சூரிய ஜெயந்தியை எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடி சூரிய பகவானிடம் அனைத்து விதமான வரன்களை பெற்று இன்பமுடன் வாழுங்கள். ஆன்மீக அன்பர்களே, பொங்கல் வைக்கும் நேரம் 15/1/2026 வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ள பொங்கல் வச்சிடணும். நான் மத்தியானம் வைக்கிறேன் சார், உச்சிக்கு வருது சுவாமி, அதெல்லாம் கிடையாது. காலையில 9லேருந்து 10:30 நல்ல நேரம். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா 9லேருந்து 10:30க்குள்ள பொங்கலை முதல்ல வச்சுட்டு அப்புறம் நீங்க எந்த சமையல் வேணா பண்ணுங்க. பொங்கல் வச்சு சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாம்பார் வைக்கிறது என்னென்ன பண்ணணுமோ அப்புறம் பண்ணிக்கலாம். ஆனால் சுவாமியை 9லேருந்து 10:30 மணிக்குள் பொங்கல் வழிபாடை நடத்துங்கள். ஏன் இந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த டைம் நல்ல அருமையான ஓரை ஓடுகிறது, நன்றான டைம், பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்ட டைம் நல்ல அருமையான டைம் ஆகியினால எல்லோரும் இந்த விழாவிலே எம்பெருமான் சூரிய பகவானை கண்டுகளித்து, எல்லாம் வல்ல சூரிய பகவான்
தையிலேருந்து அவருக்கு நமக்கு ஆரம்பம். ஆக்சுவலி தை தான் நமக்கு வருஷப்பிறப்பே. அந்த தையிலேருந்து ஆரம்பிச்சு உத்தராயணத்திலேருந்து ஆரம்பிச்சு சுவாமி நமக்கு படிப்படிப்படியாக உயர்வான வாழ்க்கையை கொடுப்பார். ஆகிய ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் சூரிய ஜெயந்தியான தைப்பொங்கலில் வழிபட்டு சூரிய பகவான் அருளுக்கு பாத்திரமாறு கிடைக்கிறோம். ஜெய் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.